சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை, தென் மாநிலங்களில் பாஜக நோட்டாவுக்கு கீழ்தான் வெற்றி பெறும். பிரதமர் மோடி பிரச்சார மேடைகளில் பேசும்பொழுது மீண்டும் மீண்டும் சில மாநிலங்களில் எல்லாம் பெண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து கொடுக்கிறார்கள். இதனால் மெட்ரோ ரயிலில் பயணிகள் யாரும் இல்லாமல் போகிறது என்று வருத்தப்பட்டிருக்கிறார் ஒரு நாட்டின் பிரதமர். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர், பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற தலைவர் யாராவது இப்படி பேசுவார்களா? மெட்ரோ ரயிலின் வருமானத்தை பார்க்கிறார்களே தவிர பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி ஏன் பார்க்கவில்லை பிரதமர் நரேந்திர மோடி? வெறுப்பு அரசியலை தான் பாரதிய ஜனதா கட்சி பேசும். செய்ததையோ அல்லது செய்ய போகிறதையோ பாஜக தேர்தல் மேடைகளில் பேசவே பேசாது. மாவோயிஸ்டுகள் கூட திருந்தி இப்பொழுது நல்ல வழியில் வருகிறார்கள். ஆனால் RSS எந்த காலத்திலும் திருந்தாது. பாஜக வேட்பாளர் முகேஷ் ராஜ்புத் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான வேலைகளை செய்திருக்கிறார்கள். வாக்கு இயந்திரத்தில் எங்கு அழுத்தினாலும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு விடும் வகையில் இயந்திரங்கள் உள்ளது. எந்த அளவிற்கு ஒரு பாசிசம் ஜனநாயகத்தை சிதைக்கிறது என்பது இது ஒரு சாட்சி. மக்கள் மீது நம்பிக்கை இழந்து எப்படியாவது குறுக்கு வழியில் வென்றுவிடலாம் என்கின்ற வகையில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பாசிச பாஜகவின் வேலைகள் என கூறினார். சவுக்கு சங்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெண் காவலர்களை தவறாக விமர்சித்த வழக்கில் கடந்த மே 4ஆம் தேதி அதிகாலை சவுக்கு சங்கர் தேனியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அப்போது அவரது காரில் சோதனை செய்ததில் 400 கிராம் கஞ்சா இருப்பதும் கண்டறியப்பட்டது. பின்னர் அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கஞ்சாவும் கஞ்சா புகைக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் இருந்ததாக கூறப்பட்டது. இதனிடையே திருச்சி, சேலம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் சவுக்கு சங்கர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதையடுத்து அவரை 2 முறை சைபர் கிரைம் போலீசார் காவலில் எடுத்து விசாரித்தனர். இந்த நிலையில் கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் சவுக்கு சங்கரை 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தது. அதேபோல சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பு செய்த ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலின் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை 1 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சைபர் கிரைம் போலீசாருக்கு திருச்சி மகிழா நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை 7.08 கோடி ரூபாயை வெளிநாட்டு நிதியாக ஆம் ஆத்மி பெற்றுள்ளது. அந்நிய செலாவணி விதிமுறைகளை ஆம் ஆத்மி மீறியது என மத்திய உள்துறை அமைச்சரிடம் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான மோசடி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக சமீபத்தில் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத் மற்றும் ஓமன் உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து ஆம் ஆத்மி கட்சி 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை 7.08 கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளது. அந்நிய செலாவணி விதிமுறைகளை ஆம் ஆத்மி மீறியது என மத்திய உள்துறை அமைச்சரிடம் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. 5ஆம் கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 14, மகாராஷ்டிராவில் 13, மேற்கு வங்கத்தில் 7, பீகார், ஒடிசாவில் தலா 5, ஜார்க்கண்டில் 3, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் தலா ஒரு தொகுதி அடங்கியுள்ளன. இந்த தொகுதிகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. பல்வேறு தொகுதிகளிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வந்தனர். இந்த தேர்தலில் அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என பலரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். நேற்று மாலை 5 மணி நிலவரப்படி 56.68% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அண்ணாமலை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பை மீறி கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசு இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகாவில் உள்ள பெருகுடா என்ற இடத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டிக் கொண்டிருக்கிறது. இதனால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழக விவசாயிகள் பெரிதளவில் பாதிக்குள்ளாவார்கள். ஆனால் தமிழக விவசாயிகளை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது திமுக அரசு. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர மாநில அரசு தடுப்பணை கட்டுவதையும் தடுக்கவில்லை. தங்கள் சந்தர்ப்பவாத இந்தியா கூட்டணியின் நலனுக்காக தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனையும் உரிமைகளையும் அடகு வைக்க திமுக எப்போதும் தயங்கியதே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீர் மற்றும் மழைநீர் அனைத்தும் தடுப்பணை இன்றி கடலில் கலந்து வீணாகி கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று வெற்று வாக்குறுதி கொடுத்த திமுக கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை. உண்மையில் கோபாலபுர குடும்பத்தின் நலனை தவிர பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். உடனடியாக கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்து சிலந்தை ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அணை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தின என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் மழைநீரை தேக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தடுப்பணை கட்டினோம். திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு எந்த தடுப்பணையும் கட்டவில்லை. சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். கேரள அரசு தடுப்பணை கட்டினால் அமராவதி ஆற்றுக்கு வரும் நீர் தடுக்கப்பட்டு தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். கேரளா, கர்நாடகா, ஆந்திர அரசுகள் தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். லோக்சபா தேர்தலில் பல்வேறு இடங்களில் அதிமுகவுக்கு ஓட்டளிப்பவர்களை டபுள் என்ட்ரி என கூறி நீக்கிவிட்டார்கள். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கேலி கூத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதேபோல தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் அறிவித்த ஓட்டுப்பதிவு சதவீதத்தில் குளறுபடியும் சந்தேகமும் உள்ளது. ஓட்டு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஓட்டு எண்ணும் மையங்களில் அடிக்கடி சிசிடிவி பழுது ஏற்படுகிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களில் இதுபோன்று நடந்தது கிடையாது என அவர் கூறினார். சிறுபான்மையினருக்கு எதிராக இதுவரை நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து
செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி அளித்த பேட்டியில் அம்பேத்கர் முதல் நேரு வரை மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. காங்கிரசின் ஓட்டு வங்கி அரசியலைத்தான் நான் எதிர்த்து வருகிறேன். சிறுபான்மையினருக்கு எதிராக நான் ஒரு வார்த்தை கூட இதுவரை பேசியதில்லை. சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக ஒரு நாளும் செயல்பட்டதில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் நோக்கத்தை சிதைக்கும் காங்கிரஸ் முயற்சியை மக்களிடையே நான் அம்பலப்படுத்துகிறேன். இந்த முறை தென் மாநிலங்களில் பாஜக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகளில் வெற்றி பெறும். தென் மாநிலங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளில் வெல்லும். பிஜு ஜனதா தளம் கட்சி ஆட்சியில் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளாக கோயில் சாவி காணவில்லை. ஒடிசாவில் கனிமங்கள் கொள்ளை நடக்கிறது. ஒடிசா மாநிலம் இயற்கை வளங்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் அங்கு வறுமை நிலவுகிறது. இதனை கண்டு வேதனை அடைகிறேன். ஒடிசாவில் முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைய உள்ளது. ஒடிசாவில் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவோம் என பிரதமர் மோடி பேசினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.